ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். இன்றைக்கி ஆயுத பூஜை ஸ்பெஷல் ஒரு கோலம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு கோலம் தான். ஃபஸ்ட்டு 3 டாட் வச்சுப்போம். அப்புறம் மேலே கீழே இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு இடையில 4 புள்ளி வைக்கிறோம். ஆக மொத்தம் 8 புள்ளி வைக்கிறோம். நடுவில் ஒரு புள்ளி. இப்போது இது ஒரு ரவுண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த 4 கார்னரில் இருக்கிற புள்ளியிலேருந்து நம்ம 5 புள்ளி நேர் கோட்டில் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைடில் இருந்தும் ஒரு 5 புள்ளி, ஆப்போசிட் சைடில் நேர் கோட்டில் இந்த புள்ளியை வைக்க போகிறோம். இந்த கோலத்தோடைய ஸ்பெஷலே புள்ளி வைக்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி. கவனமாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கோலம் ஈஸியாக போட முடியும். ரொம்ப ரொம்ப அழகான, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் போடுற மாதிரியான ஒரு கோலம் இது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோலம் முடித்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். புள்ளி வைக்கிறது தான் இதில் ட்ரிக்கு. எல்லா சைடும் இதே மாதிரி 5 புள்ளி வைங்க. ரொம்ப ஈஸி. புள்ளி வச்சு முடிச்சிட்டோம். இந்த 2 கோட்டுக்கும் இடையில இருக்கிற கேப்பை நம்ம 3ஆக டிவைட் பண்ணி நடுவில் 3 டாட் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு டாட் வைங்க. 2 பக்கமும் 2 புள்ளி வைங்க. அப்போ 3 புள்ளி வந்துடும். பாருங்கள், சென்டரில் ஒரு புள்ளி, 2 சைடும் 2 புள்ளி. ஈக்குவலாக டிவைட் பண்ணி வைக்கும்போது கோலம் நல்லா அழகாக வரும். ஒவ்வொரு புள்ளி கோடுகளுக்கும் இடையில இந்த 3 புள்ளியை வச்சு இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது சென்டர் புள்ளியை விட்டுட்டு அடுத்த இருக்கிற 2 புள்ளியை இந்த கார்னர் புள்ளியோட ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வி ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம 3 வி போட்டுக்க போகிறோம். எல்லா சைடும் 4 சைடும் நம்ம 3 லைன் வி மாதிரி டிசைன் போட்டுக்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும். இதே டிசைனை தான் நம்ம 4 சைடும் போட போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போது நடுவில் இருக்கிறத பண்ணும்போது ஒரு பூ மாதிரி 4 இதழ் இருக்கிற ஒரு பூ மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போது நடுவில் இருக்கிற புள்ளியை இதே மாதிரி ஒரு வி போல் கொண்டுட்டு வந்து நாம் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த 2 ஜாயிண்ட்டையும் நம்ம அகைன் வி மாதிரி மொத்தம் 8 பக்கத்தில் 4 பக்கம் போட்டோம். திரும்ப இப்போ ஒரு 4 பக்கம் நம்ம வி போடும்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும்.
இப்போது எல்லா பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நடுவில் ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும். அதை நம்ம கலர் பண்ணி நடுவில் நமக்கு வேணுங்கிற டிசைன் கொடுத்துக்கலாம். நான் ஒரு பூ மாதிரி இதில் கொடுத்துருக்கேன். இப்போது அல்டர்னேட்டிவாக இருக்கிற ஸ்கொயரில் க்ரீனும் ரெட் கலரும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வியோடைய எண்டுலெல்லாம் நான் வந்து ஒரு டாட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லா இடமும் கலர் பண்ணுறதுனாலும் கலர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஃபினிஷ் பண்ணி வரும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.